ஹாய் கைஸ், வெல்கம் டு பெவின்ஸ் ஆட்டோ டெக். இன்னைக்கு நம்ம சேனலில் தார் 4x4 கியர் ஷிஃப்டிங் லோ கியர் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தார் 4x4ல் 4-wheel டிரைவ் வீல் எப்படி மாற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. நீங்கள் 4-wheel டிரைவ் கியர் மாற்றும்போது இந்த கியர் நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கணும். பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நியூட்ரல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. ரன்னிங்கில் போகும்போது இந்த கியரை மாற்றக்கூடாதுங்க. எப்போவுமே 2H 4H நியூட்ரு 4L 2H நார்மல் எல்லா இடத்துக்கும் 2-wheel டிரைவ் நம்ம ஓட்டிக்கலாம். 2-wheel டிரைவில் 4H ஆஃப் ரோடு ஓட்டுறீங்க, ரோடு கண்டிஷன் மோசமாக இருக்குது அப்படின்னா 4H. 4 லோ ரொம்ப 4 வீலும் கிளேயில் மாட்டிச்சுன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்காக இந்த 4 லோ. இந்த 2 கியர் மாற்றும்போ இண்டிகேஷன் கிளஸ்டரில் வரும். எப்படி மாற்றுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 4Hங்க. இந்த 4H மாற்றும்போ இங்கே இண்டிகேஷன் 4Hன்னு சொல்லி அந்த 4-wheel டிரைவோட இண்டிகேஷன் காமிக்கும். 4Hலேருந்து நியூட்ருக்கு வர்றதுக்குங்க ப்ரெஸ் போட்டிருக்கோம். இங்கே ப்ரெஸ்ஸுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி நியூட்ரு, இது நியூட்ருங்க. நியூட்ருலேருந்து 4 லோ போகிறதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். இது 4-wheel டிரைவ் லோ. லோக்குங்க 4-wheel டிரைவ் லோன்னு வரும். இது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வண்டியை மூவ் பண்ணணும். இப்போ ரெண்டாவது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். 4 லோ நியூட்ரு கொண்டு வரோம். நியூட்ருலேருந்து 4Hக்கு ப்ரெஸ்ஸு 2H. இந்த கீரும் எனேபிள் இருக்கணுங்க. இந்த கீர் மாற்றினதுக்கப்புறம் இந்த கீர் நீங்கள் டிரைவ் மோடில் போட்டு ஓட்டிக்கணும். இந்த 4Hல 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிக்கலாம். 4 லோ ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டணும், அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்காக. இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.